ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் இந்த கேக்கு டெக்கரேட் பண்ண போகிறேன். அன்றைக்கி நான் கேக்கு செய்கிற ஒரு வீடியோ போட்டுனப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, நான் கேக்கு டெக்கரேட் பண்ணுற வீடியோ போடுறேன்னு. இது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் போட முடியல. இப்போ நான் இந்த கேக்கு ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணுறேன். இந்த மேல் பக்கம் கூட கொஞ்சம் லெவல் பண்ணி எடுக்கிறேன். இன்னும் நம்ம கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இங்கே டேர்ன் டேபிள், நான் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த கேக் போர்டு மேலே தாங்க நான் கேக்கு வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இதாங்க பைப்பிங் பேகு. இது பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்கிது, ரப்பரும் துணியும் சேர்ந்த ஒரு டைப்பில் கூட கிடைக்கிது. பட்டர் பேப்பரில் கூட பைப்பிங் பேக் செய்ய முடியுங்க. அந்த மாதிரி நான் கொஞ்சம் நாசல்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதாங்க. இதுதான் விப்டு க்ரீம். நான் இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணுறேன். வேறு கம்பெனி இது கூட வருது. உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் 250 மில்லி விப்டு க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது நான் நல்லா பீட் பண்ண போகிறேன். இப்போ இது ஹை ஸ்பீடில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ரீம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக வந்துட்டுருக்குது பாருங்கள். நம்ம இப்போ பீட்டர் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துட்டுருக்கு நம்ம க்ரீம். நம்ம கேக் டெக்கரேட் பண்ணிடலாமா? பாருங்கள், நான் இந்த கேக்கு 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்லைஸாகவும் 3 ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 1 கப்பு தண்ணியில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கேக்கு மேலே ஊற்றி கொஞ்சம் வெட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க. கேக்கு வெட்டானதும் நம்ம இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டு கொடுத்துடலாம் கேக் மேலே. இந்த மாதிரி எல்லா சைடும் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது மேலே இப்போ நம்ம அடுத்த லேயர் கேக் கூட வச்சிடலாம். அதுவும் அந்த மாதிரியே சர்க்கரை கரைச்ச தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது மேலே திரும்பியும் நம்ம க்ரீம் போட்டு கொடுத்துடலாம். இந்த சைடு மேலே எல்லாம் ஆகிற அளவுக்கு நல்லா க்ரீமால் கவர் பண்ணிடுங்க. நான் இங்கே ரொம்ப நல்லா எல்லாம் ஃபினிஷ் பண்ணல, ஏன்னா நான் இது மேலேயும் சைடில் எல்லாம் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி போட போகிறேன். இப்போ பாருங்கள், கேக்கு மேலே நான் ஓரளவுக்கு க்ரீம் எல்லாம் தடவி விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கேக்கு மேலே வைக்கிறதுக்கு பூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பைப்பிங் பேக்கில் பூ செய்கிறதுக்கு ஒரு நாசல் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ஃபில் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளவர் நெயில் மேலே மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி ஒரு பூ ஷேப்பு செஞ்சு எடுத்துடுங்க. நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சரியாக அது செய்ய முடிய மாட்டேங்கிறது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஒரு பூ ஷேப்பு வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இதை சிசர் யூஸ் பண்ணி கேக் மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் நான் ஒரு 2 பூ கூட செய்ய போகிறேன். அதையும் நம்ம சிசரை யூஸ் பண்ணி கேக் மேலே வச்சு கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி 2 கேக்கு செஞ்சுருந்தோம் இல்லையா, இது இப்போது ஒரு கேக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு கேக் கூட நான் டெக்கரேட் பண்ணுறேன். ஆனால் அது வந்து விப்டு க்ரீமில் பண்ணல, ஃபோண்டன்ட் ஒரு ஐசிங் இருக்குது, அதில் தான் நான் பண்ணுறேன். அது கூட எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் எடிட் பண்ணுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. எடிட் பண்ணும்போது ஒன்றும் வேறு காமிக்கல, அதே தான் காமிக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் சின்னதாக காமிக்கிறேன், அவ்வளோதான். இல்லைன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடுங்க. இப்போவே இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் தெரியுது. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வேறு பைப்பிங் பேக்கில் ஒரு ஸ்டார் நோசல் போட்டு விட்டுருக்குறேன். இதில் நான் இப்போ க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு கேக்கு சைடெல்லாம் டெக்கரேட் பண்ண போகிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த ஓரம் எல்லாம் அந்த மாதிரியே டெக்கரேட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் விப்டு க்ரீம் எடுத்துகிட்டு அதில் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் இலைது ஷேப்பு வரக்கூடிய ஒரு நாசில் போட்டுட்டு அந்த பேக்கில் நான் இந்த க்ரீம் ஃபில் பண்ண போகிறேன். க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரியே இலையெல்லாம் செஞ்சுடுங்க. சும்மா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இப்போ நான் இந்த கேக்கு சைடெல்லாம் கொஞ்சம் இலை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ நான் இதை டெக்கரேட் பண்ணியாச்சு. இனி நான் கொஞ்சம் சாக்லேட் கிரேட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒயிட்டு, மில்க்கு, டார்க்கு அப்படின்னு சாக்லேட் கிடைக்கும். நான் இங்கே மில்க் சாக்லேட் எடுத்துருக்குறேன். ஏன்னா இது இந்த கலர் வந்து ஒயிட்டாகவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. மில்க் சாக்லேட்னாக்கா இப்படி தான் இருக்கும் இந்த கலரு. நான் கேட்குறது மேலே வந்து ஒயிட் சாக்லேட் தான் போட போகிறேங்க. இப்போ நான் சாக்லேட் கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் போடுறது சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நான் இந்த கிரேட் பண்ண சாக்லேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கேட்குறது சைடெல்லாம் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது அப்படி டெக்கரேட் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அது சைடெல்லாம் ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நான் சைடெல்லாம் சாக்லேட்டெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இனி நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டு கிரேட் பண்ணுறேன். இந்த ஒயிட் சாக்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஒயிட் சாக்லேட்டை கேக்கு மேலே போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, நம்ம கேக் இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் முதல் தடவை தான் என்னோடய இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்போவே பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.